சரி, இந்த மொபைல் யாருக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நான் அதிகமான ஃபோன் பேசுகிறேன், இல்லை அதிகமான எனக்கு கால்ஸ் ரிசீவ் ஆகிட்டே இருக்கும், இல்லை நான் வந்து அதிகமான கேமிங் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இல்லை நான் ட்ராவல் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஸோ இல்லை எனக்கு வந்து சேட்ஸு, ஸோ நான் யூடியூப் பர்பஸ்க்கு அதிகமாக நான் போஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி வீடியோஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஸோ இல்லை நான் விஎன் எடிட்டர் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்லாம் நான் இந்த மொபைலில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அத்தனை பேருக்குமே இந்த மொபைல், அதுவும் OnePlusல கிடைக்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் மொபைல் அப்படிங்கிறது இந்த ரேட்டுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ இந்த பீரியடுக்கெல்லாம் பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த மொபைலோட ரேட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று இருக்கும். மிக முக்கியமாக இன்னொன்று அப்டேட் பண்ணிடுறேன். இதோட ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 256, 512 அப்படிங்கிற வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரேம் என்ன அப்படின்னா, இதில் 12 GB ரேம் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஏன் 13R வந்து 16 GB ரேம் கொடுத்துருக்குறாங்க, இப்போ 12 GB ரேம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ரேமோட ரேட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனதுனால டெக் லவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இனிமேல் ரேமோட இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், 4 GB ரேம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற இந்த 12 GB ஒரு வரப்பிரசாதமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதெல்லாம் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாருமே வந்தே ஆகணும். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட நம்பருக்கு, அதாவது அடையார் நெட்கெட்ஸோட நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இதோட ரேட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வரும்.